வெல்கம் டு அம்மங்கா கிச்சன். இன்றைக்கி நம்ம கையில் 2 கட்டு பாலக்கீரை இருக்குது. அதை வச்சு பாலக் பன்னீர் வெரி டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத பார்த்துடலாம். பாலக் பன்னீர் செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர், வெண்ணெய் 50 கிராம், ஃப்ரெஷ் க்ரீம் 50 கிராம், பூண்டு 15 பல் பொடியாக நறுக்குனது, வெங்காயம் 1 பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம், தக்காளி 1 அதையும் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு, காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 3 ஸ்பூன் நெய், கஸ்தூரி மேத்தி 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லா எடுத்து நுணுக்கி அதை எடுத்து வச்சுருக்கேன், ஜீரகம் 1 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது பாலக்கீரையை நல்லா நறுக்கிட்டு மண் இல்லாமல் அலசி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 லிட்டர் தண்ணியை ஊற்றி கீரையை வேக வச்சுக்கலாம். அதில் 1 ஸ்பூன் சுகர் போட்டுடலாம். சுகர் எதுக்காக போடுறோம் அப்படின்னா, இந்த கீரை நல்ல க்ரீன் கலர்லேயே இருக்கும், கலர் மாறாமல் அப்படியே இருக்கும். அதை நம்ம எந்த கீரை சமைச்சாலும் அதில் இப்படி போடலாம். இப்போ கீரை அள்ளி அதில் வச்சிடுறேன். இது சீக்கிரம் வெந்துடும், ரொம்ப நேரம்லாம் அது வேக வேண்டியதில்லை, டக்குன்னு வெந்துடும். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு விட்டுருங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீரை நல்லா வெந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது 3 ஸ்பூன் நெய்யை அதில் ஊற்றிக்கலாம். இதில் பொடியாக நறுக்கின பூண்டு அதில் சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டால் தான் நல்லா வாசனை நல்லாயிருக்கும். கீரை வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம், அதை இப்போ சேர்த்துடலாம். நல்லா கெட்டிப்படுற வரைக்கும் நல்லா வதக்கி அதை அப்புறம் எடுத்துக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கலரி விட்டுக்கலாம். இப்போ கீரை நல்ல தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி கெட்டியாகிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். இப்போ 50 கிராம் வெண்ணெயை சேர்த்தாச்சு. எண்ணெய் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வச்சுருக்க தக்காளியையும் அதில் சேர்த்துக்கலாம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் உப்பு போட்டால் தான் சீக்கிரம் வதங்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் உப்பை சேர்த்துடலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளி வெங்காயம்லாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. அதில் இப்போது நம்ம காஷ்மீரி மிளகாத்தூளை சேர்த்துடலாம். கூடவே இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்.
இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம இந்த அரைச்சி வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல கீரை, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல இந்த ஃப்ரெஷ் க்ரீமையும் அதில் சேர்த்துடலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விடும். இப்போது நம்ம கிட்டத்தட்ட நம்ம எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த கஸ்தூரி மெத்தியை இப்படி நல்லா கசக்கிட்டு அதை அப்படியே சேர்த்துட்டோம்னா நல்ல ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுத்து ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாலக் பன்னீர் ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப சீக்கிரத்தில் ரெடி ஆகிடுச்சு. இந்த பாலக் பன்னீர் ஒரு 3 ஸ்டெப்பு தான். இந்த பாலக் பன்னீர் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு இது மேலே ரொம்ப கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீமை அப்படியே ஊற்றி விட்டுடலாம். நல்லா ஒரு டிசைன் என்ன மாதிரி டிசைன் வேணுமோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டிசைனில் நான் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெரி வெரி டேஸ்டியாக நம்ம பாலக் பன்னீர் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.